ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா சோழன்ட்ட சொல்றாங்க, ஏங்க நான் பல்லவன் அம்மாவை பார்த்தங்க அப்படிங்கிறாங்க. எங்க பாத்தீங்க நிலா அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதாங்க காயத்ரிய இன்னைக்கு பார்த்துட்டு வரையில தாங்க அவங்கள பார்த்தேன். ஆனா சென்னையில தாங்க இருக்காங்க. இதை பத்தி உங்க அப்பாட்ட நான் பல தடவை கேட்டேன். உங்க அப்பா எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு. நானும் அவங்கள எப்படியாவது பார்த்து மறுபடியும் பேசிடலாம்னு தான் நினைக்கிறது. ஆனா எனக்கு அந்த சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஆபீஸை விட்டு வெளியே வரையில என் மேல இடிச்சிட்டு சாரி கேட்டுட்டு நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவங்க வேக வேகமாக போயிட்டாங்க. ஆனால் அவங்க என்னை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு தான் போனாங்க. ஏன் இன்னைக்கு கூட நான் பல்லவனோட வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கையில என்னை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு தான் ஒரு சந்துக்குள்ளே போனாங்க. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னையே அவங்க திரும்பி பார்த்துட்டு போகணும், அவங்களுக்கும் பல்லவன் அம்மாவுக்கும் தானே சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சோழன்ட்ட சொல்கிறாங்க. என்ன நிலா சொல்கிறீங்க, உங்களை திரும்பி பார்த்துட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சோழன், என்னை திரும்பி திரும்பி தான் பார்த்துட்டு போனாங்க. ஏன் சோழன், இன்னைக்கு நம்ம அதே அட்ரஸுக்கு போய் அந்த இடத்துல கொஞ்சம் தேடி பார்த்தா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம்னு என் மனசுக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, போனால் கண்டுபிடிச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. எதுக்கும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. சரி வாங்க, உங்களுக்காக வேணா நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. பல்லவன் அம்மாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறாம பல்லவனுக்கு இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், ஏன்னா இப்போதான் பல்லவன் பழையபடி நார்மலாக இருக்கான். இப்போ பல்லவன் அம்மாவை பார்த்தா மறுபடியும் அவன் டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வேணாம். அந்த அம்மாவை ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சு நேரடியாக பார்த்து பேசிட்டோம்னா எதனால பல்லவனை விட்டு போனாங்கன்ற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த அம்மாவை கூட நம்ம கையோட கூட்டிட்டு வந்து பல்லவன்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சரியான முடிவு, நானும் அதைத்தான் நினைச்சேன், நீங்களும் அதை தான் நினைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மாவை தேடி சோழனும் நிலாவும் அங்கே வர்றாங்க. எந்த இடத்துல பல்லவன் அம்மாவை பார்த்தாங்களோ அதே இடத்துக்கு சோழனோட வண்டியில இறங்குறாங்க. அந்த இடத்துல ஓரமாக நிப்பாட்டிட்டு இந்த சந்துக்குள்ளே தான் அவங்க போனாங்க, வாங்க சோழன் இந்த சந்துக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த சந்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு வீட்டில் இருந்து கதவை பூட்டிட்டு அந்த அம்மா கடை கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, பல்லவன் அம்மா. அங்கே பாருங்க, நான் நினச்சபடியே பல்லவன் அம்மா இங்கே தாங்க இருக்காங்க, சோழன் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் பார்க்குறாரு, ஆமாங்க இது பல்லவன் அம்மா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. இப்போ இவங்ககிட்ட நம்ம எப்படி அறிமுகப்படுத்தி நம்ம போய் பேச முடியும் அப்படின்னு சோழன் கேட்குறாரு. இதை பற்றியெல்லாம் யோசிச்சா அந்த அம்மாவோட பேசவே முடியாது, அவங்க எங்கேயாவது கிளம்புறதுக்குள்ள இப்போ போய் அவங்கள பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பல்லவன் அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க கதவை பூட்டிட்டு வெளியே கிளம்ப போயில, அம்மா ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா நிலாவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆனால் சோழனை அவங்களுக்கு சுத்தமாக அடையாளம் தெரியலை. ஏமா, உன்னைய முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லை, நீ உங்களோட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ற, நீ யாருமா அப்படின்னு கேட்குறாங்க தெரியாத மாதிரி. நீங்க சொல்றது சரிதாம்மா, என்னையும் இவரையும் உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஒருவேளை எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மாவுக்கு ஒரு பயம் வருது. அம்மா, பகையாளியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறதான் நாகரிகம், அது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தமிழ்ல பேசுறாங்க. சோழனும் நிலாவும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போய் உட்காடுறாங்க. ஆனா பல்லவன் அம்மாவுக்கு நிலாவை பார்த்துட்டு இவ என்னெல்லாம் கேட்க போறாளோ, நம்ம வாட்டுக்க வாயை விட்டு உளறிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே நிலாவை பாக்குறாங்க. அம்மா நீங்களும் உட்காருங்கம்மா, உங்ககிட்ட தான் நான் முக்கியமான விஷயம்லாம் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு உட்காடுறாங்க. பல்லவனோட அந்த அம்மா இருக்கிற போட்டாவையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்ப அந்த போட்டாவை காட்டுறாங்க. அம்மா இது நீங்க தானே, இது உங்க பையன் பல்லவன் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்ததும் ரொம்பவே உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இந்த போட்டா உனக்கு எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா, இது உங்க பையன் தானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழுத்தி கேட்குறாங்க. உடனே அழுக ஆரம்பிச்சுறாங்க பல்லவன் அம்மா. அம்மா, நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் கூட உங்கள் பிள்ளையை விட்டுட்டு போயிருக்கலாம், நான் இப்போ அதை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட கேட்க வரல. சென்னையிலேயே இருந்துக்கிட்டு ஏமா உங்கள் பையனை பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த எண்ணம் வரல, அதை கேட்டு போலாந்தாம்மா நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு மேலேயும் இவட்ட உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க, நிலா நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் நீயே அதிர்ச்சி ஆயிடுவமா, உன்னைய பார்த்தும் பார்க்காத மாதிரி போனதுக்கு ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவன் அம்மா. என்னம்மா, என்னையை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறதுக்கும் பல்லவனை பார்க்காம இருக்கிறதுக்கும் என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்ல போனா பல்லவன் என்னுடைய பிள்ளையே இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு சோழனும் நிலாவும் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அம்மா நீங்க என்னம்மா சொல்றீங்க, பல்லவன் உங்க பிள்ளை இல்லையா, அப்ப பல்லவன் யாருடைய பிள்ளை அப்படின்னு அதிர்ச்சியோட மறுபடியும் கேட்குறாங்க நிலா. பதட்டப்படாத நிலா,
நான் சொல்ல போறத பொறுமையா கேளு. பல்லவன் வந்து என் தங்கச்சியுடைய மயன், என் தங்கச்சி வேற யாரும் இல்ல, ஓ அம்மா தேனு தான் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன். எங்க அம்மா அப்படியாப்பட்ட ஆள் கிடையாது. எங்க அம்மாவுக்கு ஏற்கனவே என் அண்ணனும் நானும் தான். நீங்க என்னடானா இப்ப பல்லவன் என் தம்பின்ற மாதிரி சொல்றீங்க? இருக்கவே இருக்காது. நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு எங்க அம்மா மேல பழிய போறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாவே கத்துறாங்க. இங்க பாரு நிலா, நானும் தேனும் அக்கா தங்கச்சிங்க அப்படிங்கிறாங்க. நீ என் தங்கச்சி பொண்ணு, அதனாலதான் உன்னைய பாக்குற விட்டோம்னா நான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நிலாவுக்கு தலையே சுத்துது. தேனும் நானும் கூட பிறந்தவங்க. எங்க அப்பாவுக்கு நாங்க 2 பொண்ணுங்க. நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் மும்பையில் இருந்தோம். மும்பையிலே வந்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. தேனு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கையில் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்ட்டி வைக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில் போய் கலந்துக்கிற போனான். அதில் ஒருத்தன் ரொம்ப நாளாக தேனை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அந்த பார்ட்டியில் அதுதான் சாக்குன்னு சொல்லி அவளுக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவள் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். இந்த விஷயம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதும் ரொம்பவே துடிச்சு போயிட்டாங்க. அவனும் அதுக்கப்புறம் காலேஜுக்கே வர்றதில்ல. அவன் எங்கே போனான்னு தேனுக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அவள் வகுத்துல ஒரு கரு உண்டாச்சு. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. அவள் அந்த கருவை கலைக்க மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் பல்லவனும் பிறந்தான். அந்த நேரம்தான் என் வீட்டுக்காரும் ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாரு. நானும் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வர்ற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. வந்த பிறகுதான் தேனுடைய விஷயம் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து நான் கேட்டேன், என் வாழ்க்கை தான் இப்படி சின்ன வயசுல எனக்கு புருஷன் இறந்து போனாரு, இவளையாவது ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுங்கப்பா, இந்த பிள்ளைக்கு நான் தாயா இருந்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இதுக்கு கொஞ்சம் கூட சம்மதிக்க மாட்டேன்ட்டா தேனு. அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன். இவ மனசை மாத்திராந்தா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு, அடியே இந்த குழந்தைய என்னட்ட கொடுத்தேன்னா நான் உயிரோட இருப்பேன், இல்லைன்னா எனக்கு என் புருஷனும் இல்லை, நான் உயிரை மாச்சுக்கிருவேன்னு அவளை நான் பயமுறுத்தினேன். அதுக்கப்புறம் அக்கா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டாவது நிம்மதியாக இருக்கட்டும் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் நிலா உங்கள் அப்பாவுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனால் அந்த விஷயம் இதுவரையிலையும் என் தங்கச்சி வீட்டுக்காருக்கு தெரியாது. எங்கள் அம்மா அப்பாவும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே மும்பையில் இருக்க எனக்கு பிடிக்கல. என் தங்கச்சி திருவண்ணாமலையில் சந்தோஷமாக புருஷனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் போய் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு வந்தேன். அந்த சமயம் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு நடேசன் அண்ணே. அவர் வீட்டில் தான் நான் குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த விஷயம் என் தங்கச்சிக்கு தெரிஞ்சு என் தங்கச்சி ரொம்பவே பயந்துட்டா. எதுக்கு நீ பிள்ளையோட இங்கே வந்த? இப்போ நீ பிள்ளையோட இருக்கிறது தெரிஞ்சா, எப்படியாவது என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா என் லைஃபே போயிடும். அதுக்கு தான் நான் கல்யாணமே வேணாம்னு சொன்னேன். கேட்காம என்னை கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு இப்போ நீ மும்பையிலும் இருக்காம இப்படி சென்னையில் வந்து இருக்க, எப்படியாவது இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும். தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிருக்கான்ட்டு என்னைய ஃபோன் பண்ணி வர சொல்லி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. அதுக்கப்புறம் அவளுக்காக தான் இந்த குழந்தையும் தூக்கிக்கிட்டு போனேன்னா இந்த குழந்தைய கண்டிப்பாக என்னால் காப்பாற்ற முடியாது. இந்த குழந்தை என் கையில் இருந்துச்சுன்னா என்னைக்காவது தேனுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் நான் விட்டுட்டு தலைமறைவாக இவ்வளோ நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் கிட்டுட்டு சென்னைக்கே வந்தேன். இதுவரையிலும் நான் இருந்த இடம் வேற அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. பல்லவன் அம்மா சொல்ல சொல்ல நிலாவும் சோழனும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காங்க.